மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கங்கா ஆசைப்பட்ட மாதிரி வந்து 5வது மாதமே வளகாப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செயின் வந்து விஜய் வாங்கி கொடுத்த முருகன் டாலர் போட்ட செயினை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாங்க, கங்கா கிட்டேயும் காமிக்கிறாங்க. கங்காவோட மூஞ்சே வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏன் அக்கா சோகமாக இருக்கு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு நைட்டெல்லாம் கால் வலி அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து எனக்கெல்லாம் கால் வலியே இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இனிமே வருமோ அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா குத்தி காட்டுற மாதிரி கங்கா வந்து வலியெல்லாம் எனக்கு தான், உனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வந்து சாரதா அம்மா வந்து வளகாப்பு விஷயத்த காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் வைக்கணும், இப்போ வந்து வளகாப்பு வச்சா வயிறு வந்து தெரியாது, அப்புறம் ஃபோட்டோவில் எப்படி வயிறு தெரியும், பொறுமையாக வச்சுக்கலாம்ல, 2 பேருக்கும் ஒன்றா வைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு வாரம் கேப் விட்டு வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நல்ல எண்ணமாக சொல்கிறாங்க. ஆனால் கங்கா பார்த்தீங்கன்னா உனக்கு வச்சதுக்கப்புறம் எனக்கு வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சண்டைக்கு வராங்க. ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல, எனக்கு சிம்பிளாக தானே நடக்குது, ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, வயிறு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, வீட்லேயே சிம்பிளாக தானே வைக்க போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்ட ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரி பார்த்திங்க அப்படின்னா அக்கா இப்போலாம் ரொம்ப மாறிட்டால, ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் எப்போதுமே அப்படி தானே, விடு நீ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் கங்கா வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. காவேரிக்கு என்னதான் பணக்கார வாழ்க்கை கிடைச்சாலும் அவங்கள வந்து சிம்பிளாக நடத்தணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை வாழணும், நல்லா வந்து ஆடம்பரம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது நடக்காதனால காவேரியை பற்றி வந்து அவங்க பொறாமப்படுறாங்க. குமரன் மாதிரி ஒரு நல்ல கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் குமரனை பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கங்கானால குமரன் என்னென்ன கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.